காங்கிரஸை செய்த முன்னாள் மத்திய இணையமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் மீது சிவகங்கை எஸ்பி அலுவலகத்தில் பெண் ஒருவர் புகார் அளித்துள்ளார். சிவகங்கை மேலூர் பகுதியைச் சேர்ந்த தனலட்சுமி என்பவருக்கு சொந்தமாக காஞ்சிரங்கால் பகுதியில் 1.5 ஏக்கர் நிலம் இருந்துள்ளது. இந்த நிலத்தை போலி ஆவணங்கள் தயாரித்து முன்னாள் மத்திய இணையமைச்சர் சுதர்சன நாச்சியப்பனின் குடும்பத்தினர் அபகரித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தனது தந்தை தொடர்ந்த வழக்கில் சாதகமான தீர்ப்பு வந்தும் சுதர்சன நாச்சியப்பனின் குடும்பத்தினர் நிலத்தை தர மறுப்பதாக குற்றம் சாட்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தனலட்சுமி புகார் மனு அளித்துள்ளார். விளம்பர நோக்கத்திற்காக தனலட்சுமி புகார் அளித்துள்ளதாகவும் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் சுதர்சன நாச்சியப்பன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணக்கம், என் பேர் தனலட்சுமி. நான் அந்த மேலூர் ரோடு காமராஜர் காலனியில் வசிக்கிறேன். எனக்கு 2 பொம்பளை பிள்ளைய, என் வீட்டுக்காரு காரைக்குள்ள மலர்லாஜில் வேலை பார்க்குறாங்க. நாங்கள் தினக்கூலிங்க. என்னோட இடம் முன்னாள் எம்பி சுதர்சன நாச்சியப்பன் என்னோட இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காப்புல 1.25 ஏக்கர் ஸ்கூலுக்குள்ள. எல்லா ரெக்கார்டுமே என் பேர்ல இருக்கு. ஆடியோ ரெக்கார்டு, இப்போ கீழ்கோர்ட் ஆர்டரு, தாசில்தார் ரெக்கார்டு, ஹைகோர்ட் ஆர்டரு எல்லாமே என் பேர்ல இருக்கு. எல்லாமே என் பேர்ல விசாரணை பண்ணி என் பேர்ல பட்டா, என் பேர்லயும் எங்க அக்கா பேர்லயும் பட்டா மாத்திருச்சு. எங்க அக்காவே இந்த கோர்ட்டு சம்பந்தமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. என் அக்கா மன உளைச்சல்ல 2019 இறந்துட்டாங்க. அந்த இடம் சம்பந்தமா மன உளைச்சல்ல இறந்துட்டாங்க. நானும் எல்லா இடத்துலயுமே மனு கொடுத்து பார்த்துட்டு, ஒரு இடத்துக்கு மனு கொடுக்க போனா அவங்களோட ஏமா நீங்க மோதிரிய பெரிய இடம் அப்படின்னு சொல்லி என்ன நிராகரிச்சு அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. இது என்னோட பூர்வீக சொத்து. எல்லாமே என் பேர்ல இருந்தும் எந்த நடவடிக்கையுமே யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. கடைசியா ஐயாவை பார்க்க வந்தேன். எஸ்பி ஐயா பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. எனக்கு நியாயமும் நீதியும் கிடைக்கும்னு நம்புறேன். கிடைக்கும், இல்லையா நான் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவேன். மிரட்டெல்லாம் இல்ல, ஆனா அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனா இழுத்தடிச்சு இப்படியே எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதா ஐடியால இருக்கிறாரு. 1963 எங்க அப்பா இந்த சொத்தை கிரைய வாங்கி பத்திராபட்சத்துல பதிஞ்சிருக்கிறாரு. பதிஞ்ச சொத்தை அவர் போர்ஜரியா அவர் மேல அவர் இஎம்எஸ் சுதர்சன நாச்சியப்பன் அவர்களே 4 தடவை அவங்க குடும்பத்துக்குள்ளேயே 4 தடவை பத்திரப்பதிவு பண்ணி, இப்ப நம்ம ஒரு விசாரணை போனோம்னா நாங்க 4 தடவை பத்திரப்பதிவு பண்ணியிருக்கோம். அதைத்தையும் காட்டுறாங்க. அது எப்படி ஒரு கிரையம் வாங்கின சொத்தை எப்படி பத்திரப்பதிவு பண்ணுவாங்க? அது போர்ஜரி தானே. ஒரு வழக்கறிஞர் யார் பேர்ல இருக்கு எல்லாமே விசாரிச்சு தானே ஒரு இடம் வாங்குவாங்க. இது வரைக்கும் எஸ்எல்ஆர் யூடிஆர் எல்லாமே எங்க தாத்தா பேர்ல தான் இருக்கு. பதிஞ்ச சொத்தை ஈஸியிலே வரவிடாம பண்ணிருக்காங்க. அப்ப அது போர்ஜரி தானே. எல்லாமே போர்ஜரியா பண்ணி அவர் என்னை இது மிரட்டலாம் இல்ல, ஆனா என்னை போர்ஜரியா இழுத்தடிச்சே இப்படியே இது போட்டு தள்ளிடணும்னு அவர் முடிவு பண்ணி இருக்கிறாரு. இது சம்பந்தமா அவங்க பையன் ஜெயசிமன்ட்ட பேசி பார்த்தேன். அண்ணே இப்படி இருக்கே, என்னன்னு ஏதாவது சொல்லுங்கண்ணேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் ஸ்கூலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே இல்லப்பா. போன்ல பேசினேன் அவர்கிட்ட. ஸ்கூலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே இல்லப்பா அண்ணே, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏதாவது கூப்பிட்டு எதுவும் பேசுங்கண்ணே. அதெல்லாம் எந்த பேசாதப்ப, எனக்கு ஸ்கூலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீ இப்படியே நீ இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதே. என் பேரு தனலட்சுமி சார். இது என்னோட பொண்ணு. சொத்தோட மதிப்பு 7 கோடி சார். பேச்சுவார்த்தை பண்ணி ஒரு முடிவு இது பண்ணிக்கலாம். நானும் இவ்வளவு நாள் சரி ஸ்கூல் பேர் கெட்டு போயிடும் பண்ணிடுவோம்னு நானும் இவ்வளவு நாள் இது பண்ணிட்டே இருந்தேன். ஆனா அவங்க எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. என்னை கூப்பிட்டு பேசவோ எதுவுமே செய்யல இது வரைக்கும்.